ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட முகம் பளபளப்பாக மாறுறதுக்கும் நம்மளோட தோள்கள் பளபளப்பாக மாறுறதுக்கும் நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு 3 அற்புதமான ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆசனங்கள் நம்மளோட உடல் முழுவதுமே இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். மிக குறிப்பாக நம்மளோட மேல் உடல் அப்புறம் நம்மளோட தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால நமக்கு க்ளோயிங் ஸ்கின் அண்ட் க்ளோ ஃபேஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆசனங்களை தினசரி காலையில் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை நம்மளால் பெற முடியும். பிகினிங்கில் உங்களால் எந்த அளவுக்கு பயிற்சி செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. நாட்கள் செல்ல செல்ல இதோட பலன்கள் எல்லாமே மிக அற்புதமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது என்னென்ன ஆசனங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக நம்ம சர்வாங்காசனம், ஷோல்டர் ஸ்டாண்ட் போஸ் அது பண்ண போகிறோம். இந்த ஆசனத்தில் நம்மளோட முழு லோயர் பாடியையுமே கீழ் உடம்பையுமே மொத்தமாக மேல் நோக்கி உயர்த்தி நம்ம கைகளால் நல்லா சப்போர்ட் பண்ணி அதை தாங்கி பிடிச்சி நிப்பாட்டுவோம். இதன் மூலமாக நம்மளோட அப்பர் பாடி முழுவதுமே நல்ல இரத்த ஓட்டம் மாற ஆரம்பிக்கும். புவியீர்ப்பு விசைக்கு நேர் எதிராக நம்மளோட கால்களை மேல் நோக்கி உயர்த்தி நம்ம பண்ணுறதுனால இந்த ஆசனம் நம்மளோட அப்பர் பாடிக்கு ரொம்ப நல்ல இரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணி கொடுக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல ரிலாக்ஸாக படுத்துக்கலாம். கால்களை மெதுவாக இணைச்சிட்டு கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 2 கால்களையுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு 2 கால்களையும் மடித்து வயிறு மேலே எடுத்துட்டு மெதுவாக உடலை மேல் நோக்கி உயர்த்தணும். இந்த கீழுடலை நல்லா மேல் நோக்கி உயர்த்தினீங்க அப்படின்னா சர்வாங்காசனா நாம் செஞ்சுருவோம். கண்கள் மூடி உங்கள் மேல் உடலில் இரத்த ஓட்டம் பாய்கிறத விசுவலைஸ் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். முடிக்கும் பொழுது 2 கால்களையுமே மெதுவாக மடித்து அதற்கப்புறமா மெதுவாக உங்களோட முதுகை தரையில் பட வச்சு கால்களை கீழே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா கால்களை நீட்டிக்கணும். உள்ளங்கைகளை இந்த மாதிரி வான் நோக்கி திருப்பி ரிலாக்ஸாக படுத்துட்டு உங்களோட முகத்துலையும் தோள்கள்லையும் உங்களோட கவனம் நல்லா வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுங்கள். இந்த ஆசனத்தில் ஒரு 10லேருந்து 15 வினாடிகள் மட்டும் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா போதுமானது. இதற்கு அடுத்ததாக நாம் 2 கால்களையுமே மெதுவாக தூக்கி தலைக்கு மேலே கொண்டுட்டு நாம் தொடரக்கூடிய ஒரு ஆசனங்களை பண்ணணும். இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஹாலாசனா ப்ளவ் போஸ் அப்படின்னு பேர். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹாலாசனாவை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல படுத்துக்கோங்க. கைகள் 2ஐயும் உடல் ஒட்டி மெதுவாக அது மாதிரி கொண்டு வந்துட்டு 2 கால்களையுமே மடித்து இந்த 2 கால்களையும் தலைக்கு மேலே நல்லா தூக்கி அதுக்கப்புறம் கைகளை பேக்கில் சப்போர்ட் பண்ணிட்டு மெதுவாக இந்த கால்கள் 2ஐயுமே தலைக்கு மேலே கொண்டு போய் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் பாத விரல்கள் தரையில் பதியணும். கைகளை அந்த மாதிரி பின்னாடி சப்போர்ட் பண்ணியும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். கைகளை இந்த மாதிரி கீழே பதிச்சுட்டும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இதுக்கப்புறமா கைகள் இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு மெதுவாக 2 கால்களையுமே மடிச்சுட்டு உங்கள் முதுகை நல்லா தரையில் படுற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு பாதங்களை கீழ் நோக்கி வச்சு காலை நீட்டிக்கணும். இந்த 2 ஆசனங்களுமே நம்மளோட முகத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கான அற்புதமான ஆசனங்கள். இது ரொம்ப முன்னோக்கி வளையக்கூடிய தன்மை உள்ள ஆசனங்களாக இருக்கிறதுனால யோகாவில் நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம் உடலை முன்னோக்கி வளைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இதற்கப்புறமா நம்ம புஜங்காசனா கோப்ரா போஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா மிக நல்லது. அதை எப்படி பயிற்சி செய்யுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது மூலமாக நம்ம உடலுக்கு பேக்வேர்டு ஸ்ட்ரெச் கிடைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கால்கள் 2ஐயும் இணைச்சிட்டு கைகள் 2ஐயுமே நம்ம உடலுக்கு பக்கவாட்டில்
சைட் டு சைடில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம். மெதுவாக உங்களோட மேலுடம்பை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் மேல் நோக்கி உயர்த்துங்க. முடிந்த வரைக்கும் கால்களை இணைக்காமல் மேலுடம்பை உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்கின் க்ளோயிங் அண்ட் ஃபேஸ் க்ளோயிங் ஆசனாஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆசனாஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.